என்னுடைய நிறைய பேஷண்ட்ஸ் வந்து ஆசனவாய் பக்கத்தில் ஒரு டைம் வந்து முள்ளு குத்துற மாதிரி ஒரு பெயின் ஆச்சுங்க டாக்டர். அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஒரு கட்டி மாதிரி இருந்தது. நாளடைவில் ஃபீவர் வந்தது. நான் உடனே டாக்டர் பார்த்தேன். கொஞ்சம் மெடிசின்ஸ் எல்லாம் தந்தாங்க, நல்ல பெயின் கில்லர் தந்தாங்க. அந்த இடத்துல ஒரு ஹீட் கோப்பலம் மாட்டு இருக்குன்னு சொன்னாங்க. அந்த ஹீட் கோப்பலம் பழுத்து வெடிச்சு சீயாக வெளியே வந்துருச்சு. ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்டோன்னே ஒரு 4-5 நாளில் சரியாயிடுச்சு. ஆனால் 3 வீக்ஸ் நல்லா இருந்ததுங்க. மறுபடியும் அதே இடத்துல அதே மாதிரியான ஒரு கொப்பளம் வருது, மறுபடியும் வெடிக்குது, மறுபடியும் ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்றேன், ரெடி ஆகுது. மறுபடியும் ஒரு 1 or 2 months நல்லா இருக்கு, மறுபடியும் அதே ரிப்பீட் ஆகுதுங்கிறாங்க. இந்த கண்டிஷன் எப்போ தான் ரெடி ஆகும்? இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஃபிஸ்டுலா, பெரியானல் ஃபிஸ்டுலா, தமிழில் பௌத்திரம் அப்படிம்பாங்க. இது எதனால் வருது? இது ஏன் இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்குது? நிறைய சென்டர்ஸில் இது ஆப்ரேட் பண்ணி ஏன் ஃபெயிலியர் ஆகுது? எந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணால் அதிகபட்ச ரிசல்ட்ஸ் கிடைக்கும்? எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். நான் டாக்டர் அசோக், சக்தி ஃபெர்டிலிட்டி அண்ட் ஸ்ரீசக்கர மருத்துவமனை. இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எங்களோட சேனலில் ஃபிஸ்டுலாங்கிற பிளேலிஸ்ட்டில் போய் கம்ப்ளீட் வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சந்தேகங்களாக கேளுங்க. ஃபிஸ்டுலா, பௌத்திரம் ஏன் வருது அப்படின்னா, அதுக்கு நம்ம ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், நம்மளுடைய ஆசன வாயில் இருக்கிற ஆனல் கிளாண்ட்ஸ். மோஷன் வரும்போது அந்த ஆசன வாய் வந்து ஒரு லூப்ரிகேட்டிங்காக ஸ்மூத்தாக வர்றதுக்காக அந்த ஆனல் கிளாண்ட்ஸ்னு ஒன்று இறைவன் படைச்சிருக்கிறான். அது என்ன அப்படின்னா, வாயில் வந்து எப்படி நம்ம மென்று சாப்பிட்றதுக்கு வந்து சலைவா படைக்கிறாங்க, அது வந்து ஸ்மூத்தாக இருக்கணும். ட்ரையாக இருந்தால் அந்த மெல்ற சமாச்சாரம் கஷ்டமாக இருக்குங்கிற மாதிரியே தான் ஆனல் கிளாண்ட்ஸில் வந்து ஒரு ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸை வந்து அது வந்து செக்ரேட் பண்ணிகிட்டே இருக்கும். அதுதான் வந்து ஆசனவாயை ஒரு பசவுத்தன்மையோட வச்சுக்கும். மோஷன் வந்து ட்ரையாக இல்லாமல் ஃப்ரீயாக மோஷன் போகிறதுக்கான உதவுறது. ஸோ இந்த ஆனல் கிளாண்டில் சில டைம் வந்து ஒரு ஆனல்ஸ் வந்து 1 சென்டிமீட்டர் அளவு தான் அந்த ஆனஸுங்கிறதே. அதில் வந்து ஒரு 15 to 20 கிளாண்ட்ஸ் வந்து சுற்றி இருக்கும். ஏதோ ஒரு கிளாண்டில் வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகி அதுக்குள்ளார சீக்கட்டிகளாக மாறிடுச்சுன்னா இதுதான் ஆனல் கிளாண்ட் ஆப்சிஸ்ன்னு சொல்கிறது. இந்த ஆப்சிஸ் தான் வந்து நாளடைவில் பெருசாகி அது வந்து சீக்கட்டியாக மாறி வெளியே தோல் பகுதியில் வந்து அது பழுத்து உடஞ்சு வெளியே வர்றது. இது அதோட நிற்காம இந்த உள்ள இருக்கிற கிளாண்டுக்கும் இந்த தோல் பகுதியில் இருக்கிற ஓட்டைக்கும் ஒரு கனெக்ஷன் உருவாகி ஒரு ட்ராக் மாதிரி அது வந்து ஃபார்ம் ஆகிக்கிறது தான் ஆனல் ஃபிஸ்டுலா ஆர் ஃபிஸ்டுலஸ் ட்ராக் அப்படிங்கிறது. சரிங்க டாக்டர், இந்த ஆனல் ஃபிஸ்டுலா வந்துருச்சுன்னா ஏன் இவ்வளவு ஃபெயிலியர் ரேட்ஸ் ஆகுது? என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாலும் அதில் ஒரு ஃபெயிலியர் இருக்குது அப்படிங்கன்னா, இதை வந்து நம்ம 3 விஷயங்களாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒன்று, ஆப்ரேஷன், அதில் என்னென்னலாம் மிஸ் ஆகிருக்கலாம். ஆப்ரேஷனுக்கு முன்னாடி விஷயங்கள் என்னென்னலாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, ஆப்ரேஷன் பின்னாடி என்ன அப்படிங்கிறது. மெயினாக ஆப்ரேஷனுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டிய ஃபேக்டர்ஸ் வந்து, நம்ம மெயினாக எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்து கண்டிப்பாக எடுத்து பார்த்துருப்போம். அந்த எம்ஆர்ஐயில் அந்த ஃபிஸ்டுலஸ் ட்ராக்கே ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. அதாவது ஃபிஸ்டுலஸ் ட்ராக் வந்து ரொம்ப ஹையாக மேலே வரைக்கும் போய் ரவுண்ட் அடிச்சுட்டு வர்றது, இல்லை காம்ப்ளிகேட்டட் ஃபிஸ்டுலா ஒரு ட்ராக் கரெக்டாக இங்கே ஆரம்பித்து அங்கே முடியாமல் கிளைகளாக சுற்றி வந்து முடிகிறது. இன்னொன்று செகண்டரி ட்ராக்ஸ், அதாவது மரக்கிளைகள் போல் ஒரு இடத்துல மட்டும்தான் ஓப்பனிங் இருக்கும், ஆனால் கிளைகள் மாதிரி உள்ள நிறைய இடத்துல போய் ஃபிஸ்டுலா ஃபார்ம் ஆகிறது. வேறு ஏதாவது காரணங்கள்னால, ஒரு கிரான்ஸ் டிசீஸோ டயபெட்டிஸோ ஏதோ ஒரு ரீசன்ஸ்னால அந்த மாதிரி ஏற்படுற ஒரு ஃபிஸ்டுலஸ் ட்ராக். இன்னொன்று இம்யூனோ சப்ரஷன், ஒரு நம்மளுக்கு ஒரு டயபெட்டிஸ் இருக்கிறதோ, ஒரு ஹெச்ஐவியோ ஹெச்பிஎஸ்ஏஜியோ இந்த மாதிரி ஹைட்ரேட் இம்யூனிட்டி சப்பரேட்டிவாக இந்த மாதிரி வெவ்வேறு காரணங்கள்னால அந்த மாதிரி ஒரு ஃபிஸ்டுலஸ் ட்ராக் இருக்கிறது எல்லாமே ப்ரீ ஆப்ரேட்டிவாக நம்ம வந்து எவாலுவேட் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது. இன்ட்ரா ஆப்ரேட்டிவாக என்னென்னால ஃபெயிலியர் ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட், வெளியே இருக்கிற ஓட்டையை துல்லியமாக கணிக்காத ஒரு நிலை. 2வது, உள்ளே இருக்கிற ஓட்டையும் துல்லியமாக கணிக்காத நிலை. 3வது, இந்த ஓட்டைகளை கம்ப்ளீட்டாக எக்ஸசைஸ் பண்ணி ரிமூவ் பண்ணாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சுனாலோ, இல்லை செகண்டரி ட்ராக் முன்பு கூறியது போல் அந்த ட்ராக்டை வந்து கம்ப்ளீட்டாக அந்த சர்ஜனால் ஐடென்டிஃபை பண்ணி ரிமூவ் பண்ண முடியலனாலோ, இல்லை வேறு ஏதாவது கோமார்பிட்டிஸை நம்ம இன்ட்ரா ஆப்ரேட்டிவாக அட்ரஸ் பண்ணாத ஒரு சூழ்நிலை இருந்தாலோ ஃபெயிலியருக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கும். போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பீரியடில் என்னென்னலாம் நம்ம மிஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஊண்டை வந்து ரொம்ப ப்ராப்பராக கேர் எடுத்துக்கணும். நம்மளோட யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் ஆப்ரேட்டிவ் வூண்ட் கேர் ஃபார் ஃபிஸ்டுலா அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நம்ம பார்த்து அதில் இருக்கிறத நம்ம துல்லியமாக ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இருக்கிற கோமார்பிட்டிஸை வந்து நம்ம ட்ரீட் பண்ணாமல் வெறும் ஃபிஸ்டுலாவை மட்டுமே ட்ரீட் பண்ணியிருந்தாலும் நம்மளுக்கு ரிக்கரன்ஸ் ரேட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபிஸ்டுலஸ் ட்ராக் வந்து எந்த விஷயத்தில் வேணாலும் ரிக்கரன்ஸ் வரலாம். வேர்ல்டு ஓவர் ரிக்கரன்ஸ் வந்து இருக்குது. இதில் வந்து பேஷண்ட் ஃபேக்டர்ஸ் தான் அதனால தான் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. டாக்டரோட இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு சர்ஜிக்கல் டெக்னிக்னால ஃபெயிலியர் ஆச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்ல முடியாது. அதே மாதிரி நார்மலாக வேறு ஏதாவது நம்ம கண்டுக்காமல் விட்டதுனால, ஒரு சாப்பாட்டுலையோ ஏதோ ஒரு காரணத்தை நம்ம இதனால் ஃபெயிலியர் ஆச்சுன்னு சொல்ல முடியாது. நம்ம வந்து ஃபெயிலியர் ஆகும்போது ஏதோ ஒரு ரீசனை நம்மளே தான் தேடிக்கிற மாதிரி இருக்கும். பட் ஃபிஸ்டுலா அப்படிங்கிறது ரிக்கரன்ஸ் ரேட் இருக்கிற ஒரு வியாதி தான். ஸோ இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு லேட்டஸ்ட்டாக என்னங்க டாக்டர் இருக்குது?
அப்படின்னா பைல் டெக் அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜர் தான் இப்போதைக்கு இருக்கிற லேட்டஸ்ட்டு ஒரு ஃபிஸ்டுலஸ் ட்ரீட்மெண்ட்டோட ஆப்ஷன். இதில் நிறைய பல்வேறு விஷயங்களை வந்து கம்பைன் பண்ணி தான் அந்த பைல் டெக் ப்ரொசீஜர்ஸை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. பைல் டெக் அப்படின்னா என்னென்னா ப்ராக்சிமல் லைகேஷன் ஆஃப் த இன்டர்ஸ்பிங்க்ட்ரிக் ஃபிஸ்டுலாட்டமி. அதாவது நம்மளுடைய ஆனல் கிளாண்டை வந்து அந்த இடத்துல இருந்து தான் அந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிறதுனால அந்த ஆனல் கிளாண்ட் எந்த கிளாண்ட் இன்ஃபெக்ட் ஆகிருக்கோ அந்த கிளாண்டை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடுறது நம்பர் 1. இந்த காம்போனண்ட்டில் ரெண்டாவது முக்கியமான விஷயம், நம்மளுடைய இன்டர்ஸ்பிங்க்ட்ரிக் ட்ராக்டை வந்து அதை மறுபடியும் ஒரு துவாரமாகவே வச்சுருக்காம அதை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணுறது, அதாவது லைகேஷன் ஆஃப் த இன்டர்ஸ்பிங்க்ட்ரிக் ஃபிஸ்டுலா அப்படிங்கிறது. மூன்றாவது, அதிலிருந்து வெளிப்புறத்தில் இருக்கிற அந்த ஃபிஸ்டுலஸ் ட்ராக்டை ஒன்று கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடலாம், இல்லை லேசர் மூலியமாக கம்ப்ளீட்டாக அப்ளேட் பண்ணிடலாம், இல்லைன்னா காட்ரி மூலியமாக கம்ப்ளீட்டாக அப்ளேட் பண்ணலாம், இல்லைன்னா கம்ப்ளீட்டாக க்யூர் அட்டாச் பண்ணலாம். ஏதோ ஒரு விஷயத்தில் அந்த பின்னாடி லெஃப்ட் ஓவர் ட்ராக்கை கம்ப்ளீட்டாக அது வந்து செயலிழக்க வச்சுறது மூன்றாவது முறை. ஸோ இந்த பைல் டெக் ப்ரொசீஜர் வந்து இட் இஸ் அ டே கேர் ப்ரொசீஜர், பெயின்லெஸ் ப்ரொசீஜர். இதனுடைய அட்வான்டேஜஸ் வந்து ரொம்ப மினிமலி இன்வேசிவ், பெரிய காயங்கள் அது எல்லாமே இருக்காது. ரிக்கரன்ஸ் ரேட் ஆஸ் ஆஃப் நவ் ரொம்ப ரொம்ப கம்மின்னு தான் ப்ரூவ் பண்ணிட்டு வர்றாங்க. ஃபிஸ்டுலா சர்ஜரி காம்ப்ளிகேட்டடாக இருக்குது அப்படின்னா நம்ம கோல்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் என்னென்னவா இருக்கும் அப்படின்னா 5 முக்கியமான கோல்ஸை வந்து எப்போவுமே மனசில் வச்சுக்கணும். நம்பர் 1, நிறைய பேர் சொல்கிறது நான் ஃபிஸ்டுலா சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் என்னால் மோஷன் அடக்க முடியல அப்படிங்கிறது. இதுக்கு காரணம் வந்து எக்ஸ்டர்னல் ஆனல் ஸ்பிங்க்டருங்கிற ஒரு போர்ஷன். அந்த போர்ஷனை எக்காரணம் கொண்டு பாதிப்பு இல்லாமல் எந்த ஃபிஸ்டுலா சர்ஜரியாக இருந்தாலும் பண்ணணும். இரண்டாவது, நம்மளுடைய இன்வேசிவ்னஸ், அதாவது ஃபிஸ்டுலா பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு பெரிய காயமாயிருதுங்க, அது ஆறுறதுக்கே 2-3 மாதம் ஆயிடுது. அப்போ ஃபெயிலியர் ஆகும்போது 2-3 மாதம் சஃபர் ஆகி மறுபடியும் அதே ஸ்டேஜுக்கு நான் வந்து நின்றுட்டேங்கிறது ஒரு பெரிய மென்டல் டார்ச்சராக நிறைய பேர்த்துக்கு இருக்கும். அதனால் ரொம்ப ரொம்ப மினிமல் இன்வேசிவ்னஸ் இருக்கணும். மூன்றாவது, அதனுடைய க்யூரபிலிட்டி, எல்லா வகையான ட்ராக்டையும் கம்ப்ளீட்டாக ஐடென்டிஃபை பண்ணி ப்ராப்பராக அது எல்லாமே நீக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். நான்காவது, ரிக்கரன்ஸ் ரேட்டை மேக்ஸிமம் கம்மி பண்ணணும். 99% ரிக்கரன்ஸ் ரேட்டை கம்மி பண்ணணும். இன்கேஸ் கம்மி பண்ண முடியலனாலும் ஒரு பெரிய பாதிப்புலேருந்து ஒரு சின்ன பாதிப்பையாவது மாற்றி கொடுக்கணும். அதாவது ரொம்ப ஒரு 4-5 ட்ராக் இருக்குது, ரொம்ப தூரம் சீல் வந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறத போய் கடைசியில் எனக்கு ஒரே ஒரு தான், அப்பப்போ ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒருக்கா 1 or 2 ட்ராப்ஸ் பஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி மாறினாலே அந்த பேஷண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. 5வது கோல் வந்து குவாலிட்டி ஆஃப் லைஃப். அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்க, என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்டுக்கு அவங்க வந்து பெஸ்ட்டாக இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு இண்டிவிஜுவலைஸ்டு ட்ரீட்மெண்ட்டை வந்து ஃபிஸ்டுலாவில் ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் தனித்து நம்ம மேற்கொண்டு கொடுக்கணும். ஸோ இந்த 5 விஷயமுமே கோல்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வைல் ஆப்ரேட்டிங் எ வெரி காம்ப்ளிகேட்டட் பெரியானல் ஃபிஸ்டுலாஸ். ஃபிஸ்டுலா பற்றி நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் பேசியிருக்கிறோம். உங்களுக்கு சந்தேகங்கள் எது இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேள்விகளாக கேளுங்க. தொடர்ந்து என்னுடைய பிளேலிஸ்ட்டில் போய் ஃபிஸ்டுலா பற்றின எல்லா விஷயங்களையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ அன்பு வாழ்த்துக்களுடன் டாக்டர் அசோக்.